கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாத்ராகமும் 3வது அதிகாரத்தில் கர்த்தருக்கும் மோசேக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு டயலாகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோசேக்கு கிட்டத்தட்ட 80 வயசு. இந்த இடத்துல மோசேவை 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வர கர்த்தர் அழைக்கிறார். ஸோ வயதான இந்த மோசஸ் கர்த்தர்கிட்ட திகைச்சு போயிட்டு, நான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் யார் அனுப்புனான்னு என்னைய கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு 13வது அதிகாரம் 13வது வசனம் 3வது அதிகாரத்தில் கர்த்தர்கிட்ட கேட்குறான். ஸோ கர்த்தர் அதுக்கு சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இது என்னுடைய நாமம். இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறார் 14வது வசனத்தில். அதை விட இது இன்னும் ரொம்ப முக்கியம் என்னென்ன, இருக்கிறவராக இருக்கிறேன், இது என்னுடைய நாமம், இது தலைமுறை தலைமுறையாக பேர் பிரஸ்தாபமாக இருக்க வேண்டும். அதாவது தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்படி என்ன இந்த நாமத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றதுல இருக்கு? அதனுடைய அர்த்தம் தான் என்ன? அதுக்கும் மோசேயினுடைய அழைப்புக்கும் இந்த 20 லட்சம் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு வர்றதுக்கும் உள்ள சம்பந்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்னென்ன, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் ஜீவனும் ஜீவனுடைய மூல ஆதாரமும் உடையவர். நாம் அனைவரும் சார்ந்து வாழக்கூடிய ஜனங்கள். நமக்கு ஆக்சிஜன் தேவை, நமக்கு சாப்பாடு தேவை. பட் ஆனால் இருக்கிறவராகவே இருக்கிறேனுக்கு அதெல்லாம் சார்ந்து வாழக்கூடியவர் அல்ல. ஜீவனுடைய மூலாதாரம் அவரிடம் இருக்கிறது. அவர் தனித்து இயங்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே தனித்து இயங்கக்கூடியவர். நாம் இயங்குவதற்குரிய ஆதாரமும் நம்முடைய ஜீவனுக்கும் ஜீவனுடைய வாழ்வு ஆதாரத்துக்கும் மூல காரண கர்த்தராகிய அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ அப்போ என்னுடைய ஜீவனுக்கே மூல காரண கர்த்தர் அவர்னு இறந்த இடத்துல ஒரு ஜீவனை கொண்டு வர்றதுக்கு அவர்னால முடியாதா? இல்லை இல்லாத ஒன்றை அவர்னால அழைக்க தான் முடியாதா? ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய அழைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கர்த்தர். இந்த ஒரு குணாதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அழைப்பை நம்ம ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டோம். நம்ம பண்ண போகிற காரியத்தை நம்ம ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டோம். பட் ஆனால் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னுடைய வாழ்வுக்கும் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் மூல காரண கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்னு தெரிஞ்சாவே போகிறோம். அதில் இருக்கிற எல்லா சிலாக்கியமும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. ஸோ இதோட கனெக்ஷனில் ஒரு வசனம் படிக்கிறேன் நான். இது ஆபிரகாம் கர்த்தரை புரிந்து கொண்ட ஒரு விதம். இது ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கு. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவனுக்கு ஏறக்குறைய 100 வயதுள்ளதாக இருக்கும் பொழுது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணிக்கையில் எடுக்காதிருந்தான். அதாவது செத்து போனதை எண்ணிக்கையில் எடுக்காதிருந்தான். எப்படி செத்து போனதை எண்ணிக்கையில் எடுக்காம இருந்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த இறந்த இடத்திலே ஜீவனை கொடுக்கக்கூடிய மூல காரண கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத அவன் விசுவாசிச்சான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 4:20 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். இது ஒன்று தெரிஞ்சா போறோம். ரைட். தேவன் வாக்கு கொடுத்திருந்தார், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் மூல காரண கர்த்தர். அவர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய ஜீவனுக்கும் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் காரண கர்த்தர் அவரே. ஆமென். தேங்க்யூ.